மிகு சகோதர சகோதரிகளே, அன்பு தங்கைகளே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடக்குவாதமுற்ற ஒருவரை குணப்படுத்துகிறார். அவர் குணப்படுத்துகின்ற போது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று அவர் சொல்லுகிறார். இதை கண்ட மறைநூல் அறிஞர்கள் இயேசுவை பார்த்து இவன் கடவுளை பழித்துரைக்கிறான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனே அவரது உள்ளத்தில் அவர்கள் தீயென சிந்திக்கிறார்கள் என்பதை அறிந்த இயேசு அவர்களை பார்த்து, எது எளிது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா, எது எளிது என்று கேட்கிறார். உண்மையில் அந்த நோயாளிக்கு கூட எது எளிது, எது அவன் விரும்புவதாய் இருந்திருக்கும் என்றால், எழுந்து நட என்று சொல்வதுதான் அவன் விரும்புவதாக இருந்திருக்கும். ஆனால் உண்மையில் அவனுக்கு நலம் பயக்கக்கூடியது, நல்வாழ்வை தரக்கூடியது என்பது பாவங்களை மன்னிக்கப்பட்டன என்பதுதான். பாலஸ்தீனாவிலே பாவத்தையும் இறப்பையும் ஒன்றுபடுத்தி பார்த்தார்கள். பாவத்தையும் நோயையும் ஒன்றுபடுத்தி பார்த்தார்கள். இஸ்ராயல் மக்கள் மத்தியில் கூட பாவம் என்பது நோய்க்கு வழிவகுக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நோயுற்ற எல்லாருமே ஏதோ பாவம் செய்தார்கள் என்பது பொருள் இருக்கிறதா? முதலில் பாவம் என்றால் என்ன என்பதை பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நம்ம நொந்து கொள்வதெல்லாம் கேட்டிருக்கோம். நான் என்ன, யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறத பார்த்துருக்கோம். சிலர் சொல்லுவாங்க, எந்த பாவமும் செய்யலைங்க, அவங்களுக்கு போய் இப்படி ஒரு நோயா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பாவத்தையும் நோயையும் நாம் முடிச்சு போட்டே பார்க்கிறோம். ஆனால் பாவம் என்பது என்ன? ஏதோ நம்ம செய்கிற பெரிய தவறு மட்டும் பாவமா? உண்மையில் பாவம் என்பதற்கான பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ரெக்கலெக்ஷன் எங்கள் ஃபாதர்ஸுங்களுக்கு ஃபாதர் ஜேக்கப் அப்படின்னு ஒரு MSFS ஃபாதர் பெங்களூர்லேருந்து வந்தார். ரொம்ப அழகாக பாவத்தை பற்றி அவர் சொன்னார். பாவம் என்பது என்ன? க்ளோசிங் our hearts against God என்று அவர் சொன்னார். கடவுளுக்கு எதிராக நமது இதயங்களை மூடி வைத்து கொள்வதுதான் பாவம். பெரிய பெரிய தவறுகள் அதெல்லாத்தையும் விட்டுட்டு இதில் எவ்வளவு விஷயம் அடங்கி இருக்குது. கடவுளுக்கு எதிராக நமது இதயத்தை மூடி வைத்து கொள்வது. அவர் தொடர்ந்து சொன்னார், பேசிக்கலி சின் இஸ் a செப்பரேஷன். ஒரு பிரித்தல் தான் உண்மையில் பாவம். கடவுளிடமிருந்து நம்மை பிரித்து வாழுகிற வாழ்வு. கடவுளிடமிருந்து பிரித்த ஒரு வாழ்வு உண்மையில் அவனை முடக்குவாதமற்றவனாக, மற்றவர்களை சார்ந்து வாழ்கிற ஒரு மனிதனாகவே வைத்திருந்தது. எப்போது அவன் இயேசுவிடம் கொண்டு வரப்பட்டானோ, எப்போது அவன் இயேசுவுக்குள் வருகிறானோ, எழுந்து உன் கட்டிலை நீ தூக்கி கொண்டு போ என்கிற அளவிற்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. ஆக நமது உறவில் கூட கடவுளுக்கு எதிராக நம் இதயங்களை மூடி வைத்து கொள்வது, இதனுடைய அர்த்தத்தையும் நாம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். அந்த ஃபாதர் ஜேக்கப் 4 வகையாக பாவங்களை வகைப்படுத்தினார். கடவுளுக்கு எதிராக இதயத்தை மூடி வைப்பது, நமக்கு எதிராகவே இதயத்தை மூடி வைப்பது, நம்மை நாமே வெறுப்பது, பிறருக்கு எதிராக இதயங்களை மூடி வைப்பது, இறுதியில் இயற்கைக்கு எதிராக நம் இதயங்களை மூடி வைத்து கொள்வது. இதுதான் உண்மையில் பாவம் என்று அவர் வரையறைப்படுத்தினார். நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, உண்மைதான். ஆனால் இது 4 வெவ்வேறு நிலையிலும் பொருளிலும் பார்க்காமல் 4ஐயும் ஒன்றுபடுத்தி பார்க்கிறேன். அதுதான் கடவுள் என்கிற பெரிய எல்லா நிலையிலும் சேர்ந்து வாழ்கிற ஒரு உறவு வாழ்வில் நம் இதயத்தை மூடி வைத்து கொள்வது. நேற்று சென்னையிலேருந்து வந்துட்டு இருந்தேன். பல விஷயங்கள் பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ சம்டைம்ஸு ஒரு 1 செகண்ட் ப்ரேயர் நம்ம மனசுக்குள்ளே வரும். திடீர்னு நம்ம யார்கிட்ட பேசிகிட்டு இருப்போம், இயேசுவே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்மளை அறியாமலே வரும். அப்படி காரில் வந்துட்டுருக்கப்ப நான் திடீர்னு பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு விஷயத்துக்காக நானே மனசில் கண்ணாடி பக்கம் பார்த்து வானத்தை பார்த்து, கடவுளே எங்கள் மேலே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் பார்த்து சொன்னேன். அப்போ எனக்குள்ள திடீர்னு ஒரு சிந்தனை, ஏன்பா மேலே மட்டும்தான் கடவுள் இருப்பாரா?
கொஞ்சம் கீழேயும் பார், இந்த மரத்துக்கிட்ட கூட வேண்டு, நாங்கள் போகிறான் பார் மனிதன், அவன்கிட்ட கூட கடவுள் இருப்பாருன்னார். அப்போ கடவுள் ஒரு பெரிய பீயிங், அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பீயிங்கிறதான் நான், மற்றவர், இயற்கை. அப்போ இந்த மூன்றிலும் நமது உறவு நல்லதாக இருந்தால் முடக்குவாதம் என்பது நமது வாழ்வில் இல்லை. இந்த மூன்றிலும் நமது இதயம் எப்படி திறந்த வண்ணமாக இருக்கிறது, பிறருக்கு என் இதயம் எப்படி திறந்த வண்ணமாய் தினந்தோறும் இருக்கிறது, எனக்குள் என் இதயம், என்னை பற்றிய வெறுப்புணர்வுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, என்மேல் இருக்கிற கோபங்கள், என்னை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மைகள், எனது குறைகளை எப்படி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், இவையெல்லாம் மிக முக்கியம். இயற்கைக்கும் என்னை அடைத்து வைப்பது கூட முடக்குவாதம்தான். இந்த உறவு நிலைகளை சரிப்படுத்தினால் நிச்சயம் நமது பாவங்களும் மன்னிக்கப்பட்டன என்பது ஒரு மேலான உண்மையே. கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, உண்மையில் முடக்குவாதம் என்பது என் உறவு நிலைகளை நான் உடைத்து கொள்வது. ஆண்டவரே, சில நேரங்களில் பிறர் நல்லவராக இருந்தாலும் அவர்களை நான் எனது குறைவுள்ள பார்வையினால் பகைத்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, சில நேரங்களில் நான் நல்லவனாயிருந்து மற்றவர்கள் என்னை தவறாக நினைத்தால் அதை எப்படி சரி செய்வதென்றே புரியாமல் தவிக்கிறேன். உண்மையில் ஆண்டவரே, எல்லாருமே ஏதோ ஒரு நிலைப்புள்ளியில் நல்லவர்கள் என்பதை நான் உணர வேண்டும். எல்லா உறவுகளையும் அந்தந்த நிலையில் ஏற்று வாழ வேண்டும். ஆண்டவரே, மரம் எப்படி என்னை நேசிக்கிறது? நான் நல்லவன் என்பதற்காக அது கனி தரவில்லை. ஆண்டவரே, சூரியன் எப்படி எனக்கு ஒளி கொடுக்கிறது? அதை பற்றி நான் கண்டுகொள்ளாமல் இருந்தும் அடுத்த நாளில் எனக்கு ஒளியாய் வழியாய் இருக்கிறது. அதுபோலதொரு வாழ்வு எனக்கு வேண்டும். எல்லா உறவுகளையும் அவர்கள் நிலையில் ஏற்று வாழுகிற பண்புதான் உண்மையில் என் பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்ட வாழ்வு என்றால், அத்தகைய பரிசுத்தமான வாழ்வை நோக்கி நான் எழுந்து நடக்க என்னை ஆசிர்வதியும். ஆமேன்.